சமீபத்தில் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு பிரதருக்கு வந்து வீடு வந்து டெடிகேட் பண்ண போறோம். அந்த டெடிகேட் பண்ணும்போது அவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. அவரோட பைக்ல வந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு வீட்டை காமிச்சு சொன்னாரு, பாஸ்டர் இந்த வீட்டில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னாரு. ஒரு ரொம்ப சின்ன குட்டி வீடை பார்த்து, பரவாயில்லையே பிரதர் அப்படின்னு சொன்னேன். இல்ல பாஸ்டர், இந்த ஹவுஸ் ஓனர் தான் பாஸ்டர், இன்னைக்கு நான் வீடு கட்டுறதற்கு இந்த ஹவுஸ் ஓனர் தான் பாஸ்டர் காரணம் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல எங்க அப்பா ரொம்ப சிக்காயிட்டாரு, எங்க அப்பா சிக்காயி படுத்த படுக்கையில கிடக்கும் போது இந்த ஹவுஸ் ஓனர் வந்து கண்டிப்பா வீடை மாத்தி ஆகணும்ட்டாரு. ஏன் அப்படின்னா உங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய சாவெல்லாம் என் வீட்டுல வச்செல்லாம் எடுக்க முடியாது, அதனால வீடை மாத்துங்கட்டாரு. அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வீடை மாத்தினோம். வீடை மாத்திர அன்னைக்கு கடவுள்கிட்ட சொன்னேன், இனி எனக்கோ என் அம்மாவுக்கோ இந்த பிரச்சனை இனி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தோம். அன்னைக்கு அவமானப்பட்டதுனால தான் இன்னைக்கு நான் வீடே கட்டினேன் பாஸ் அப்படின்னாரு. சில நேரத்தில் சிலருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்துறாங்களா, அந்த அவமானம் தான் உங்களை சிகரத்தில் கொண்டு வைக்கிறதுக்கு பயன்படுன்றதை மறந்துடாது. அதுக்காக பயப்பட வேணாம். ஐயோ வெட்கப்பட்டோமே, இது வரைக்கும் நம்ம மான மரியாதை எல்லாம் இன்னைக்கு போயிருச்சே, பரவாயில்ல, போனதை குறித்து கவலைப்படாதீங்க. திரும்ப 2 மடங்கு திரும்ப வரும், 10 மடங்கு திரும்ப வரும். அதனால அதை பார்த்து மனசு உடைஞ்சு போய் அவ்வளவுதான் தற்கொலை பண்ணிக்க போறேன், இனி நான் வாழ மாட்டேன். என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே, கேவலப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு நம்முடைய மரியாதையை அப்படியே குறைச்சு நீ ஒன்னும் இல்லடா அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. நாங்க பெரிய ஆளு, நீ ஒன்னும் இல்லை, உனக்கு யாரும் அப்படின்னு. ஆனா அந்த விதத்துலயும் ஆமாப்பா நீ சொல்ற மாதிரி தான்ப்பா, எனக்கு யாருமே இல்லப்பா, நீ சொல்ற மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து தனியா வந்து, டேடி யாருமே இல்லைன்னு திட்டாங்க டாடி, யாருமே இல்லைன்னு வெட்கப்படுத்திட்டாங்க டாடி, யாருமே இல்லைன்னு அவமானப்படுத்திட்டாங்க டாடி அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்துல முழங்கால் படிக்கும் போது அப்பா வந்து பக்கத்துல வந்து தட்டி கொடுத்து, டே நீ யாரா கவலைப்பட்டிருக்கிற, அவன் தானே சொன்னான், நான் உனக்கு இருக்கேன்டா அப்படின்னு ஆறுதல் படுத்தினதை லிட்டரலா உணர்ந்துருக்கிறேன் நான் எல்லாம். அவர் ஆறுதல் படுத்தும் போது கண்ணீர் கொட்டும், ஆனா அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா இருக்கும். அதனால யாராவது அப்படியே அவமானப்படுத்தும் போது, நிந்தைக்குள்ள ஆளாகும் போது ஆறுதல் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார். அப்படியே போய் ஓரத்துல ஒதுங்கி, ஐ லவ் யூ பா, அவர் ஆறுதல் படுத்துறதுக்கு விட்டுருங்க, அவரே உங்களை தேற்றுவார், அவரே உங்களை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா.